அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. கந்த சஷ்டி விழாவோட 6வது நாள், சூரசம்ஹாரம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் 4 மணியில் இருந்து 8 மணிக்குள்ள இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையாக பெற்று கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இது. வாங்க, இது என்ன மந்திரம்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா மகா கந்த சஷ்டி விழாவோட 6வது நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதாவது சூரசம்ஹாரம். சூரபத்மன்கிற அரக்கனை உலக நன்மைக்காக முருகப்பெருமான் அளித்த நன்னாள் தான் இந்த சூரசம்ஹார நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும், எதிரி தொல்லைகள் விலகும்னே சொல்லலாம். அதே மாதிரி மேலும் மேலும் நமக்கு எதிரிகள் உருவாகாமல் இருக்கும். அடுத்ததா துஷ்ட சக்திகளோட பாதிப்புல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து இந்த மந்திரம் நம்மளை காக்கும். நினைச்ச காரியங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் வேண்டுதல் கூட உடனடியாக நிறைவேறும். சொந்த வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் நினச்ச இடத்துல நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் பெருகும்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இப்படி இந்த ஒரு மந்திரத்தை இந்த நாளில் நீங்கள் சொல்கிறது மூலமாக பல அற்புதமான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை உங்கள் மனசுக்குள்ளே நிலைநிறுத்திக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது முழுக்க வழிபாடு. அதனால் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தால் செய்யக்கூடாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்ய வேண்டாம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ள நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் தான் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும். நம்மளால் திருச்செந்தூர் போய் சூரசம்ஹார நிகழ்வை பார்க்க முடியலன்னா கூட நம்ம வீட்டில் இருந்து இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிக்கோங்க. முடிஞ்சால் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடை செய்கிறது நல்லது. இப்போ உங்கள் பூஜை அறையில் எப்பயும் போல் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களால் முடியும்னா ஷட்கோண கோலம் வரைஞ்சு 6 அகல் விளக்கை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. 6 அகல் விளக்கும் நெய் விளக்காக இருக்கிறது நல்லது. முழுக்க நெய் விளக்கு 6 விளக்காக ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு விளக்கு மட்டுமாவது நெய் விளக்காக ஏற்றி வச்சுக்கோங்க. 6 விளக்கு என்னால் ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறவங்க முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சா கூட போதுமானது. இது எல்லாமே உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மன திருப்தியோட எந்த ஒரு வழிபாடை செஞ்சாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மன திருப்தியோட முழு நிறைவோட நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம். நான் விரதமெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் விரதம் இருக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்படாமல் இந்த மந்திரத்தை மனசு உருகி மனநிறைவோட சொன்னால் கூட போதுமானது. முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி,
இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் பூஜை அறையை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இது முருகப்பெருமானுடைய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை இன்னைக்கு உங்களால் முடியும்னா 108 முறை சொல்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியை உங்களுக்கு காமிக்கும். எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க குறைஞ்சது 27 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு பாருங்க. இப்படி மந்திரத்தை சொல்லும்போது பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.